Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இந்த வின்டர் ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டீஹைட்ரேட் ஆகாம நல்லா ஹைட்ரேட்டா வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்ம எதுல செய்ய போறோம்னா வந்து வெள்ளை எள்ளுல செய்ய போறோம். செசமே சீட் இதுல தான் இந்த ஃபேஸ் பேக் செய்ய போறோம். இந்த செசமே சீடோட பெனிஃபிட்ஸ், இதை எப்படி ஃபேஸ் பேக் செய்யலாம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா செசமே சீட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒயிட் கலர் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். இந்த செசமே சீட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆக்கும். இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக சப்பிளாக வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த செசமே சீட். இது வந்து நம்ம போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னை நல்லா ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இது வந்து போர்ஸ் எல்லாமே நல்லா டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம நோஸ் சைடில் வந்து இந்த பிளாக் மார்க்ஸ் அது எல்லாமே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து விங்கிள்ஸை வந்து வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு மாய்ஸ்சரைசேஷனாக வச்சுக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோல் பாடிக்கு கூட இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இந்த வெள்ளை எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காகவும் நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். நான் தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்காய் பால் வச்சு எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அரைக்க முடியலைன்னா லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை வந்து உங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஹோல் பாடி கூட அப்ளை பண்ணலாம். இது நான் வந்து உங்கள் பாடியை நல்லா மாய்ஸ்சரைசேஷனாக வச்சுக்கும், நல்லா சாஃப்ட் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கே உங்கள் பாடியில் வந்து டார்க்னஸாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோல் பாடி கூட அப்ளை பண்ணலாம். இது நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சரைசேஷனாக இருக்கும். இது இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நீங்கள் வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லாவே உங்கள் ஸ்கின் எல்லாமே வந்து ஈவன் ஆயிரும். இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். Okay friends, bye. Thank you for watching.